டாக்டர் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் பெண்கள் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. தொடர்ந்து கவனமா என்னால வேலைகள செய்ய முடியல. அடிக்கடி நான் ஃபோனோட நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்த்துட்டே இருக்கேன். தூக்கமும் எனக்கு சரியா இல்ல. சரியா செரிமானம் ஆகல. எந்த ஒரு விஷயமும் எனக்கு ஒரு மகிழ்ச்சியே குடுக்க மாட்டேங்குது. ஸோ இது ஏதாவது பிரச்சனையா? இந்த மாதிரியான ஒரு கம்ப்ளைண்ட்ஸோட நெறைய பேர் வரத பார்க்குறோம். ஸோ இது நம்ம உடம்புல டோப்பமைன் அப்படிங்கிற ஒரு ஃபீல் குட் ஹார்மோனோட அளவு கம்மியா இருக்குது. அது என்ன டாக்டர் டோப்பமைன் அப்படின்னா, இது நம்ம மூளைகளுக்கு அந்த நரம்புகளுக்கு இடையில சமிக்கைகள கடத்துறதுக்கான ஒரு தூதுவரா இருக்கும். அதாவது மெசஞ்சர், நியூரோ டிரான்ஸ்மிட்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டரோட அளவு நமக்கு குறையும் பொழுது, உடம்புல நெறைய பாதிப்புகள அது உருவாக்குது. ரொம்ப முக்கியமா, நம்ம ஹேப்பியா இருக்கிறதுக்கு இந்த ஹார்மோன் ரொம்ப அவசியம். ஒரு வேலைய நீங்க செய்யணும்னு தொடங்குறீங்க. ஒரு மோட்டிவேஷன் உங்களுக்கு வேணும்னா, உங்க டோப்பமைன் கரெக்ட்டா இருக்கணும். ஸோ தொடங்குறது மட்டும் இல்ல, அந்த வேலைய முழுசா முடிக்கிறதுக்கான ஒரு உந்துதல் உங்களுக்கு இருக்கணும் அப்டின்னா, உங்களுக்கு இந்த டோப்பமைனோட லெவல் கரெக்ட்டா இருந்துகிட்டே இருக்கணும். 2வது, ஸோ அந்த வேலை செய்றீங்க. அந்த வேலையின் மூலமாக உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்குது இல்லையா? அந்த மகிழ்ச்சிய நீங்க அனுபவிக்கிறதுக்கும் நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஹேப்பியான ஒரு மூமெண்ட்ல கூட ஒரு பார்ட்டியில கூட, இல்ல ஒரு திருவிழாக்கள்ல கூட அவங்க ரொம்ப சோகமா இருப்பாங்க. இவங்களுக்கு டோப்பமைன் குறைபாடு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாரி நம்ம சாப்பிடும் பொழுதும் நமக்கு இந்த டோப்பமைன் சுரக்கும். சில பேருக்கு இந்த ஸ்மோக் பண்ணும் பொழுது, ஸோ இந்த மாதிரியான காலகட்டத்திலயும் டோப்பமைன் சுரக்க ஆரம்பிக்கும். ஸோ நம்மள மகிழ்ச்சியா வச்சுக்கிறதுக்கும் இந்த டோப்பமைன்ங்கிறது ரொம்பவே அவசியம். அடுத்ததா நம்மளுடைய உடம்புல இருக்கக்கூடிய உள்ளுறுப்புகள் எல்லாமே எந்த விதமான பாதிப்பும் இல்லாம இயங்குறதுக்கு, நம்மளுடைய செரிமான மண்டலம் கரெக்ட்டா முறையா அது இயங்குறதுக்கு, நம்மளுடைய தசைகள் ஒரு கோஆர்டினேஷனோட இயங்குறதுக்கு இந்த டோப்பமைன் அப்படிங்கிறது அவசியம். அதனால தான் அந்த டோப்பமைன் குறைபாடு இருக்கிறவங்களுக்கு பார்க்கின்சன் நோய், அதாவது உடம்பு ஃபுல்லா நடுக்கம் உண்டாகக்கூடிய ஒரு நோய் உருவாகும். ஸோ நம்முடைய தசைகள் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கும் இது ரொம்ப அவசியம். அதேபோல ஒரு விஷயத்த கூர்ந்து கவனிச்சு, அதுல முழு ஃபோக்கஸ்டா நீங்க ஒரு வேலைய செய்யணும் அப்டின்னா, உங்களுக்கு இந்த டோப்பமைன்ங்கிறது ரொம்ப அவசியம். மெயினா நீங்க கவனமா ஒரு வேலை செய்றது மட்டும் இல்லாம, அத ஞாபகம் வச்சு தேவையான சமயத்துல அத ரீகால் பண்றது. நெறைய பேருக்கு அது தேவையான சமயத்துல வராது. ஞாபகத்துல இருக்கும். எப்பவாவது நீங்க குளிச்சுட்டு இருக்கும்போதோ, இல்ல சாப்பிட்டுட்டு இருக்கும்போதோ உங்களுக்கு ஞாபகம் வரும். ஆனா, அது தேவையான இடத்துல அது மறந்து போயிடும். ஸோ அப்படி இல்லாம இருக்கிறதுக்கு இந்த டோப்பமைன் கரெக்ட்டா இருக்க வேண்டியது அவசியம். இந்த டோப்பமைன் குறைஞ்சா என்னென்ன அறிகுறிகள் நமக்கு இருக்கும்? முதல் விஷயம், எந்த ஒரு விஷயத்தையுமே செய்யணுங்கிற ஒரு மோட்டிவேஷனே இருக்காது. எப்பவுமே நீங்க ஒரு டயர்டா ஃபீல் பண்ணுவீங்க. ஒரு லேசியா ஃபீல் பண்ணுவீங்க. எந்த விஷயத்தையும் செய்யணுங்கிற ஒரு உந்துதலே உங்களுக்கு இருக்காது. 2வது டிப்ரஷன். எவ்ளோ நல்ல விஷயங்கள் நடந்தாலும், உங்களுக்கு பிடிச்ச விஷயமே இருந்தாலும் கூட, நீங்க அத ஒரு ஹேப்பியா ஃபீல் பண்ண மாட்டீங்க. எப்பவுமே எல்லாத்துலயுமே ஒரு ஒரு நெகட்டிவான தாட் உங்களுக்கு இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே நீங்க ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாவே எடுத்துப்பீங்க. 3வது, சரியான தூக்கம் இருக்காது. ஸோ நீங்க தூக்கத்த ஆரம்பிக்கிறது சிரமமா இருக்கலாம். நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, மார்னிங் ரொம்ப சீக்கிரமா எழுந்துடுவாங்க. அதுவும் முதல் நாள் ஏதாவது விட்டிருந்த இந்த நெகட்டிவான விஷயங்கள மார்னிங்கே அவங்க யோசிக்க ஆரம்பிப்பாங்க. இதுவும் இந்த டோப்பமைன் குறைபாடோட முக்கியமான அறிகுறி. 4வதா, ஒரு வேலைய ஒரு 10 நிமிஷம் கரெக்ட்டா ஃபோக்கஸ் பண்ணி செய்யணும்னு நீங்க நெனச்சிட்டு இருப்பீங்க. அடுத்ததா உங்க ஃபோன்ல ஏதாவது நோட்டிஃபிகேஷன் வந்தோனே, இம்மீடியேட்டா அங்க போயிடுவீங்க. ஒரு சோஷியல் மீடியால போயிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் வரைக்கும் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க. அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு ஞாபகமே வரும். நீங்க ஒரு வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னு. இந்த மாரி அடிக்கடி கவனச்சிதறல். ஒரு மெடிடேஷன்ல நான் உட்கார்றேன். என்னால 5 நிமிஷம் கூட கண்ண மூடி உட்கார முடியல டாக்டர். ஸோ அந்த வேலை இருக்கு, இந்த வேலை இருக்கு. இல்ல இத எப்படி பண்ணாங்க? இல்ல நேத்து ஏன் இப்படி நடந்துச்சு? இந்த மாதிரி என்னுடைய மனசு அலைபாஞ்சுகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் டோபமைன் குறைபாடு இருக்கக்கூடிய முக்கியமான அறிகுறி. அடுத்ததா, செரிமானம் சரியா இருக்காது. நெறைய பேருக்கு மலச்சிக்கல் இருக்கலாம். நெறைய பேருக்கு கொஞ்சம் சாப்பிட்டாலும் வயிறு உப்புசமாகக்கூடிய ஒரு நிலை இருக்கலாம். ஒரு சில வகையான குறிப்பிட்ட உணவுகள அடிக்கடி நீங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நேச்சர் உங்களுக்கு இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கு அப்படின்னாலும் உங்களுக்கு டோப்பமைன் குறைபாடு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தசைகள் ரொம்ப தளர்வா இருக்கிறது. சின்னதா ஒரு வேலை செஞ்சா கூட எனக்கு அந்த மூட்டுல வலி வந்துருது டாக்டர். அதுக்கு காரணம் மூட்டு பலகீனமா இருக்கிறது இல்ல, இந்த தசைகள் பலகீனமா இருக்குது. இந்த தசைகள் டோப்பமைன் குறைபாடுனால தான் உங்களுக்கு தளர்வாக ஆரம்பிக்கும். அதே மாரி நரம்புகளும் உங்களுக்கு தளர்வாக ஆரம்பிச்சு, கோஆர்டினேஷன் கரெக்ட்டா இல்லாம கைகள் நடுக்கம் உண்டாகுறது, தலையில நடுக்கம் உண்டாகுறது, ஒரு பதட்டம் ஆகும்போதெல்லாம் உடம்பு ஃபுல்லாவே எனக்கு நடுக்கம் உண்டாகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் தான் முக்கியமான ஒரு அறிகுறிகளா இருக்கும். அதே மாரி அடிக்கடி மறந்து போகக்கூடிய ஒரு விஷயம் எப்பவுமே அவங்களுக்கு இருக்கும்.
எதனால இந்த டோபமைன் வந்து குறையுது? தொடர்ந்து மன அழுத்தத்தோட இருக்கும் பொழுது கார்டிசால் ஹார்மோன் வந்து உங்க பாடியில இந்த டோபமைனோட சென்சிட்டிவிட்டியை வந்து உங்களுக்கு குறைச்சிடும். 2வது, நீங்க எந்த விதமான உடல் உழைப்பும் இல்லாம இருக்கீங்க அப்படின்னா, ஒரு பேஸ் லைன் டோபமைன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். பாடியில கொஞ்சம் வலி உண்டாகணும். அப்பதான் உங்களுக்கு அந்த டோபமைன்லாம் சுரக்கும். அந்த மாதிரி வலி வந்து அதை நீங்க சக்சஸ்ஃபுல்லா வந்து நீங்க பண்ணும்பொழுது தான் உங்களுக்கு ஒரு பேஸ் லைன் டோபமைன் எப்பவுமே வந்து மெயின்டெயின் ஆகும். ஸோ தொடர்ந்து செடன்ட்ரியா, அதுவும் வந்து சூரிய வெளிச்சம் உடம்புல படாம நம்ம ஒர்க் பண்றோம் அப்படின்னா, டோபமைனோட அளவு வந்து கம்மியாகும். 3வது, புரோட்டீன் சார்ந்த உணவுகள் நம்ம ரொம்ப கம்மியா எடுத்துக்கிறது. இந்த டோபமைனுக்கு அ புரோட்டீன் ரொம்ப வந்து முக்கியம். ஏன்னா, அதுதான் அதனுடைய ரா மெட்டீரியல். நீங்க ரொம்ப கம்மியான புரோட்டீன் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் வந்து சாப்பிடுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு டோபமைன் குறைபாடு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சில வகையான மாத்திரைகளோட பக்க விளைவாகவும் வந்து இருக்கலாம். பட் பட் நம்ம ரொம்ப காமனா பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, தொடர்ந்து ரீல்ஸ் பார்க்குறாங்க, ஷார்ட்ஸ் பார்க்குறாங்க அப்படின்னா, அவங்க பிரெயின்ல வந்து டோபமைன் வந்து சீப் டோபமைன் சொல்லுவோம். இது ஒரு வேலைய செஞ்சு மகிழ்ச்சியினாலயோ, இல்ல வந்து அந்த வேலைய செய்யும் பொழுதே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மோட்டிவேஷனாலயோ வர்றதில்ல. ஒரு ரீல் பார்க்கறதுனால, அடிக்கடி அத ஸ்க்ரோல் பண்றதுனால உங்க பிரெயின்ல வந்து டோபமைன் வந்து கிடைக்கும். ஸோ இதே டோபமைன் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால, உங்களுக்கு சீப்பாவே கிடைக்கும்போது, நீங்க நார்மலா கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு போரிங்கா இருக்கும். நெறைய குழந்தைகளெல்லாம் நம்ம வந்து பார்க்குறோம். தொடர்ந்து ரீல்ஸ் பார்க்கறதுனால, ஸ்கூலே அவங்களுக்கு வந்து போரா இருக்கு. அங்க நடத்துறதெல்லாம் ரொம்ப ஸ்லோவா வந்து அவங்க ஃபீல் பண்றாங்க. எப்பவுமே ஒரு த்ரில்லிங்கோட இருக்கக்கூடிய ஒரு மைண்ட் வந்து அவங்களுக்கு வருது. ஸோ இதனால தான் நெறைய பேருக்கு டோபமைன் குறைபாடு வந்து வருது. இதை எப்படி நம்ம வந்து சரி செய்யணும்? ஸோ முதல் விஷயம், நல்ல புரோட்டீன் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள். மெயினா இந்த டைரோசின் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுதான் அந்த டோபமைனுக்கான ப்ரிகாசஸ். ஸோ இந்த அமினோ ஆசிட்ஸ்லாம் நெறைய இருக்கக்கூடிய புரோட்டீன் வந்து நெறைய எடுத்துக்கணும். முட்டை எடுத்துக்கலாம், அதே மாரி சுண்டல் வந்து நம்ம எடுத்துக்கலாம், பன்னீர் வந்து எடுத்துக்கலாம், மீன், இந்த மாதிரியான அதிகமா புரோட்டீன் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் கண்டிப்பா நம்ம வந்து எடுத்துக்கணும். 2வது, ரெகுலரா ஏதாவது ஒரு எக்ஸர்சைஸ் ஸ்கெட்யூல் வந்து ஃபாலோ பண்ணுங்க. ஒரு 20 மினிட்ஸ் நீங்க வந்து யோகா பயிற்சிகள உங்க சுவாசத்த முறைப்படுத்தி பண்ணும் பொழுதும், ஒரு 10 டூ 20 மினிட்ஸ் வந்து நீங்க சூரிய வெளிச்சத்தில உங்க உடம்பு வந்து நீங்க காமிக்கும் பொழுதும், ஸோ உங்க பாடியில இந்த டோபமைனுக்கான ஒரு பேஸ் லைன் வந்து செட் ஆகும். 3வது, நான் சொல்லக்கூடிய இந்த 3 விதமான மூலிகைகளையும் வந்து நீங்க பயன்படுத்தலாம். முதல் மூலிகை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிரம்மி. பிரம்மி அப்படிங்கிறது நம்ம வல்லாரைன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த வல்லாரையும் வந்து உங்க பிரெயின்ல இந்த டோபமைன வந்து ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு தன்மை இதற்கு வந்து உண்டு. அது மட்டும் இல்லாம, ஸோ உங்களுடைய நர்வ புரொடெக்ட் பண்ணக்கூடிய ஒரு நேச்சரும் வந்து இதற்கு உண்டு. ஸோ வல்லாரைய வந்து நெய்யில சேர்த்து காய்ச்சிட்டு, அந்த நெய்ய டெய்லி 1 டீஸ்பூன் நீங்க சாதத்தோட பெசஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு டோபமைனுக்கான ஒரு சப்போர்ட் வந்து கிடைக்கும். 2வது, அமுக்குரா. இந்த அமுக்குரா வந்து ஸ்ட்ரெஸ்ஸ குறைக்கிறதுனால, உங்க பாடியில இந்த டோபமைன் வந்து அதிகமா வந்து யூஸ் ஆகி, அத உடம்ப விட்டு வெளிய போகக்கூடிய விஷயத்த வந்து அது குறைச்சு, அத வந்து புரொடெக்ட் பண்ணி வைக்கும். உங்க உடம்புக்கு தேவையான அளவ வந்து புரொடெக்ட் பண்ண வைக்கும். ஸோ அமுக்குரா சூர்ணத்த பாலோட கலந்து வந்து நம்ம எடுத்துக்கலாம். 3வது, ரொம்ப ஈஸியா நமக்கு டோபமைன் கிடைக்கும்னா, இந்த ஒரு உணவ இல்லன்னா மருந்த நம்ம வந்து பயன்படுத்தலாம். இத நெறைய இடங்கள்ல உணவாவும் வந்து நம்ம பயன்படுத்துறாங்க. அத அளவோட எடுத்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அது என்னன்னா, பூனைக்காளி, பூனைக்காளி விதை. பூனைக்காளி வந்து அது பீன்ஸ் வந்து காய்கறியா வந்து செஞ்சு சாப்பிடுறதும் வழக்கம். நெறைய பகுதிகள்ல இது உண்டு. ஸோ நம்ம அத உணவாவும் எடுத்துக்கலாம். பட் வாரத்துல 2 முறை நம்ம எடுத்துக்கிறது, இல்ல 1 முறை எடுத்துக்கிறது நல்லது. பட் பூனைக்காளி விதை சூர்ணமாவும் வந்து எடுத்துக்கலாம். இதுல இருக்கக்கூடிய எல் டோப்பா அப்படிங்கிறது டைரக்ட்டா உங்களுக்கு டோபமைனோட அளவு வந்து அதிகப்படுத்தக்கூடியது. ஸோ இந்த பூனைக்காளி விதை சூர்ணம் உங்களுடைய டோபமைன வந்து இம்ப்ரூவ் பண்ணி, உங்களுடைய கவனச்சிதறல, மறதித்தன்மைய, தூக்கமின்மை சார்ந்த பிரச்சனைகள, மெயினா ரொம்ப டிப்ரசிவா நான் ஃபீல் பண்றேன். அதே மாரி எந்த ஒரு விஷயத்துலயுமே எனக்கு ஒரு ஆர்வம் இல்லாம, நான் செய்யணும்னு நினைக்கிறேன். ஆனாலும் என்னால செய்யறதுக்கான ஒரு உடம்போட தன்மையும் இல்ல, மனசோட தன்மையும் இல்ல. இப்படிப்பட்ட நிலைகள்ல இத நீங்க ஃபாலோ பண்ணலாம். பட் இது எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு முறை நீங்க டீடாக்ஸ் மெத்தடையும் ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியம். ஸோ நம்ம உடம்புக்கு ஒரு நோய் வருது அப்படின்னாலே, அதுவும் 6 மாசத்துக்கு மேல ஒரு நோய் இருக்கு அப்படின்னா, முதல் விஷயம் நம்ம டீடாக்ஸ் பண்ணிட்டு தான் அதற்கான சிகிச்சை முறைகள நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ இன்னைக்கு இந்த டோபமைன் அப்படிங்கிறது என்ன? இது நம்ம உடம்புல என்னென்ன வேலைகளெல்லாம் செய்யுது? இது குறைஞ்சா என்னென்ன அறிகுறிகள்லாம் வந்து இருக்கும்? ஏன் குறையுது? இத சரி செய்யறதுக்கு நாம என்ன உணவுகள் வந்து எடுத்துக்கலாம்? 3 விதமான மூலிகைகள் பத்தியும் நம்ம பார்த்தோம்.
கண்டிப்பா ஃபாலோ பண்ணி பாருங்க. பட் இந்த பூனைக்காளி விதை சூர்ணம்லாம் நீங்க ஒரு முறை மருத்துவர சந்திச்சு ஒரு ஆலோசனை எடுத்துட்டு நீங்க வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாரி நீங்க ஃபாலோ பண்ணும்போது, கண்டிப்பா நீங்க ரொம்ப மோட்டிவேட்டடான ஒரு பெர்சனாவும், எல்லா விஷயத்தையும் கவனத்தோட செய்யக்கூடிய ஒரு நபராவும் மாற ஆரம்பிப்பீங்க. இத பத்தி உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா, கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோக்கள்ல சந்திக்கலாம்.